ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் தனது தாத்தாவுடன் வாழ்ந்து வந்தான். ராமுவுக்கு எப்போதும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த மரங்கள் எப்படி இத்தனை உயரமாக வளர்கின்றன? ஒரு நாள் தாத்தா அவனுக்கு சிறிய விதையை கொடுத்தார். இதை கொண்டு போய் நட்டுப்பார், இதன் ரகசியத்தை நீயே கண்டுபிடிப்பாய் என்றார். ராமு மகிழ்ச்சியுடன் அந்த விதையை வீட்டின் பின்னால் நட்டான். தினமும் தண்ணீர் ஊற்றி மண்ணை சீராக வைத்தான். ஒரு வாரம் கடந்தது. எந்த மாற்றமும் இல்லை. தாத்தா, இது முளைக்கவே இல்லை என்று அவன் சோர்வுடன் சொன்னான். தாத்தா சிரித்தார். பொறுமையாக இரு என்றார். இன்னும் 2 வாரங்கள் கடந்தது. சிறிய முளை ஒன்று மண்ணை உடைத்து வெளியே வந்தது. ராமுவின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. இதுதான் ரகசியமா என்று கேட்டான். இதுதான் ஆரம்பம் என்றார் தாத்தா. மாதங்கள் சென்றன. அந்த சிறிய முளை மெதுவாக ஒரு செடியாக வளர்ந்தது. ராமு தினமும் அதை கவனித்து பார்த்தான். சில நாட்களில் அது வாடியது போல் தோன்றியது. சில நாட்களில் அது பசுமையாக இருந்தது. தாத்தா, இது ஏன் இப்படி மாறுகிறது என்று கேட்டான். தாத்தா மெதுவாக சொன்னார். வாழ்க்கை போலத்தான் இதுவும். சில நாட்கள் நன்றாக இருக்கும், சில நாட்கள் சிரமமாக இருக்கும். ஆனால் நாம் அதை பராமரித்தால் அது நிச்சயம் வளர்ந்துவிடும். 1 வருடம் கழித்து அந்த செடி சிறிய மரமாக மாறியது. அதன் கீழ் நிழலில் ராமு அமர்ந்து கொண்டான். அவன் மனதில் ஒரு தெளிவு வந்து, தாத்தா, ரகசியம் புரிஞ்சிருச்சு. பெரிய மரமா வளரணும்னா நேரம், பொறுமை, அக்கறை எல்லாமே வேண்டும் என்றான். தாத்தா சிரித்தார். அப்படித்தான் வாழ்க்கையிலும் அதே விதிதான். சிறிய விதை பெரிய மரமாக மாறுவது போல பொறுமையும் முயற்சியும் இருந்தால் எந்த கனவும் நனவாகும். உங்கள் கனவுகள் நனவாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.